1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது இன்னும் வேற இருக்காது. சொல்லட்டான் ஓட்டி போடாம சொல்றியா? இப்ப எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி, 1000 ரூபாய் வர்றது மகிழ்ச்சியா இல்லையா? தக்காளி 100 ரூபாய் விற்றாலும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அது மகிழ்ச்சியா இல்லையா? இப்ப பஸ்ல கொடுக்குறீங்க, இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க. இந்த பரதேசி பயலுங்க ஓய்வூதியம் கொடுக்க காசு கிடையாது, ஆனாலும் வெற்றி அறிக்கையா இலவசம். ஓசி ஓசி அவங்க அப்பன் பரம்பரை சொத்தை வச்சுட்டு பஸ் வாங்கி ஓட்டின மாதிரி. ஏய் பஸ்ஸை என் காசுல தான் வாங்கியிருக்கு பரதேசி, பரதேசி பஸ்ஸை என் காசுல தான் வாங்கியிருக்கு. எங்க ஆத்தா அதுல ஓசியா போறாங்கிற இல்லையா, அவகாசம் தான் பரதேசி. உங்களெல்லாம் என்ன செய்யணும் தெரியாம வெறியா இருக்கு. கோபப்பட சீமான் உங்களெல்லாம் பார்த்து கோபப்பட உண்மையில மனுஷன் தானே நான். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, அது கடைசி வாய்ப்பு. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். எங்க மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. அதனால எங்க மக்கள் நாங்க ஒரே ஒன்று கோரிக்கை வைக்கிறோம். இந்த 2 திராவிட கட்சியும் உங்களை 15 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கு. ஒரே ஒரு முறை நீங்க அந்த பேரோட ஏமாத்துறீங்க, சோழி முடிச்சு அவங்கள ஏமாத்துங்க. உங்களை 15 வருடமா 20 வருடமா ஏமாத்துறான், நீங்க ஒரு முறை ஏமாத்துங்க. உங்களை எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு எங்க அண்ணன் செந்தமிழன் இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளும் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானை தேடுகிற நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது வாக்குப்பட்டியில் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானை தேடுங்கள். அவர் 3வது இடத்திலே 4வது இடத்திலே அவர் புகைப்படத்தில் ஏர் தூக்கி நிற்பார். அவர்கள் ஒரே ஒரு வாக்குப்பட்டனை அமுக்குங்கள், உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். நன்றி, வணக்கம். நான்